மாற்றத்தை விரும்பும் போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. 60 வருஷமா இருக்கிற டிஎம்கேலையும் சாதிக்க முடியல, 40 வருஷமா இருக்கிற ரெட்டலையாலையும் சாதிக்க முடியாத சாதாரண ஒரு குக்கர் 15 நாள் சாதிக்கிறாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இது மக்கள் தீர்ப்பு. லீடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடி அவர்கள் இருக்காங்க. நீங்க எல்லாருக்கும் யாருக்கு ஓட் போட்டீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. வீட்ல இருக்க எல்லாருமே யாருக்கு ஓட் போட்டீங்க? முக்கியமா அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்க குக்கர் சின்ன தான் ஓட்டு போட்டோம். ஆமா கண்டிப்பா. நான் ஓட்டு வந்து எனக்கு ஓட்டு 4 ஓட்டு 5 ஓட்டு. உங்களுக்கு 5 ஓட்டா? 5 ஓட்டை வந்து கேன்சல் பண்ணி விட்டாங்க. நான் வந்து 20-30 வருஷமா இருக்கேன். செத்தவனுக்கு ஓட்டு இருக்கு, உயிரோட இருக்கவனுக்கு ஓட்டு இல்ல. அப்படி இருந்தாலும் அவர் தான் முன்னாடி, அவர் தான் தினகரன் தான் முன்னாடி. டிடி வர்றதுக்கு ஒரே ஒரு ரீசன், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லுங்க. நாடு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா சிங்கப்பூரா மாறும் ஆர்கே நகர். டிடிக்கு ஜெயிச்சாருன்னா அங்க இருக்க மொத்த எம்எல்ஏ ஊருக்கிட்ட வந்துருவாங்க. நல்ல மனுஷங்க, நல்ல படிப்பாளி, நல்ல நம்ம இல்லாதப்பட்டவங்களை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. அவர் ஜெயிச்சா வந்து ஆர்கே நகர் வந்து விஐபி தொகுதியா மாறும். அது ஒரு மெயின் கான்செப்ட், புரியுதுங்களா? கஷ்டப்படுது அவரு கோசம் தான், அவர் தான் வரணும் எங்களுக்கு, வேற யாரும் எங்களுக்கு கவலை. டிடி வந்து ஓட் கேட்கறப்போ உங்களை என்ன சொல்லி கேட்டார்? ஆக்சுவலி உங்களை கேட்கறப்போ ஓட்டு கேட்கறப்போ ஒண்ணுமே மேஜரா வந்து இப்போ ஏடிஎம்கேல வந்து ஒரு தலைமை கிடையாது, 2 தலைமை நடந்திருக்கு. மேஜர் யார் சிஎம் இது வரைக்கும் தெரியல எங்களுக்கு. ஸோ டிடிவி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரோட யங்ஸ்டர்ஸ் அவரோட ஸ்பீச் வந்து எல்லாரும் அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அவரோட ஸ்பீச்லயே பாதி பேர் வந்து அவர்கிட்ட சேர்ந்திருக்காங்க. ஸோ ஆர்கே நகர்ன்றது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சிஎம்மோட இதுவா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் அவர் தான் சிஎம் ஆக போறாரு. ஸோ அகைன் வந்து சிஎம் பண்ணி எல்லாருமே வந்து அவருக்கு ஓட் பண்ணிருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, மேஜராவே ஆர்கே நகர்ல அவருக்கு தான் ஓட் போலிங் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா அவர் ஜெயிக்க போற. இன்னைக்கு இல்ல, என்னைக்கு தெரியும். தினகரன் தான் முன்னாடி.